நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஆனா அதை எப்படி அடுத்தடுத்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிறாங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள லேப்டாப் வந்து உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி, உங்களுடைய லைஃப் சைக்கிள்ல டெய்லி ஆக்டிவிட்டியில இந்த லேப்டாப்பை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு யோசிங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த லேப்டாப்ல வந்து எம்எஸ் வேர்ட் இருக்கும், எம்எஸ் எக்ஸல் அந்த மாதிரி டூல்லாம் இருக்கும். எம்எஸ் எக்ஸல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல். இதை வந்து உங்களுடைய டெய்லி லைஃப் சைக்கிள்ல, அதாவது உங்களுடைய மற்றும் உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வரவு செலவு கணக்கை வந்து இந்த எக்ஸல்ல நீங்க வந்து டைப் பண்ணி வைக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் போட்டு வைக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ட்ராக்கர், டைம் ட்ராக்கர், டு டூ லிஸ்ட், இதெல்லாம் வந்து எக்ஸல்னு நீங்க சிம்பிளா டைப் பண்ணி வச்சு அதை என்ட்ரி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்வென்ட்ரி ஷீட், அதாவது இன்னைக்கு பர்ச்சேஸ் என்னென்ன பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன கேட்டகரியான பொருட்கள் வந்து சேல் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு சேல்ஸ், எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு வந்து கிரெடிட்ல போயிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி என்ட்ரி பண்ணி வச்சு அதை நீங்க ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது போக அதுல நிறைய விஷயங்கள், அது என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்களே வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்குவீங்க. அதே போல உங்களுடைய வீடுல கிட்ஸ் இருந்தா அவங்களுக்கு தேவையான அசைன்மெண்ட், அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கு உண்டானதெல்லாம் வந்து நீங்க உங்களோட லேப்டாப்ல பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல அடுத்தடுத்த டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.